வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொல்றத அந்த குழந்தைய நம்புறீங்களோ இல்லையோ, அவ வளர வளர அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பாப்பீங்க. ஆமா, இன்னும் கனியா வயசுக்கு வரும்போதெல்லாம் நெருப்பு மாதிரி இருப்பான். யாராவது யதார்த்தமா இன்னும் சொன்னீங்கன்னா கூட சக்கின்னு அடிச்சுடுவான். இப்பவே அடிக்கிறாளா? அப்படிலாம் அடிக்கக்கூடாது. என்ன, யாருமே அடிக்கக்கூடாது. தப்பு பண்ணா கூட அவங்கள அடிக்கிற அளவுக்கு உனக்கு வயசு கிடையாது இல்லையா? புரியுதா? இப்ப வேற மறந்து வச்ச அல்கா சைனாக்காரிட்ட பேசிக்கிட்டே இருந்தவொடனே அல்காவை மறந்துட்டேன் பத்தியா? அல்கா கூட சேட்டை பண்ணா கூட அல்கா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அடிக்க கூடாது. சரியா? புரியுதா? இப்படி எல்லாருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குப்பா. இங்க இருக்கு, இது ஏற்கனவே சொல்லிட்டேன். அது சொல்ற அளவுக்கு ஹிஸ்டரி இல்ல, இப்பதான் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம் ஹிஸ்டரிக்குள்ள. சரியா? அது வேற விதமான ஹிஸ்டரி, வெளியே சொல்ல முடியாது. ஆமா, சரியா? அப்படி இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, கல்பனாவுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, லட்சுமிக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவளுக்கு சொன்னோம்னா எனக்கு என்னன்னு சொல்லுன்னு நாளைக்கே நின்றுகிட்டு இருப்பா. சரியா? அது என்ன சொல்லுங்க எனக்குன்னு கேட்பா. காணிக்க விடு நாமத்திரம் கொடுக்க மாட்டா. சரியா? அப்படி எல்லாருக்கும் கதை இருக்கு, இப்படி எல்லாருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹிஸ்டரியை நம்ம முழுசா எடுத்து சொல்லும் போது நம்பிக்கை வந்தால் மாத்திரம்தான் அது நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் ஏதோ ஒரு நம்ம இதுக்காக நம்மள சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அந்த இது கூட உங்களுக்கு வராது. ஆமா, அப்படி எல்லாருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. தனவாளுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரியை நாங்க காட்டியே கொடுத்துட்டு வந்தோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. திருநெல்வேலி ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு இதுதான் ஹிஸ்டரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இவரு அங்கனக்குள்ள 3/4 மணி நேரம் நின்று அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இது என்ன நம்ம எப்பவோ இங்கன்னா நின்று பேசிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரியுதேன்னு யோசிச்சுட்டு சரி அப்படின்னு பஸ் ஏறி போயிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாரு. அந்த பழைய நிகழ்வுகள், அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிறது மாதிரி, அந்த இடத்துல இறங்குனது மாதிரி, யாருக்கோ காத்துக்கிட்டு நிக்கிறது மாதிரி அந்த ஹிஸ்டரி எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம். அதை திருப்பி தேடினாரானா தேடல, அது அப்படியே மறைஞ்சிருச்சு. ஆமா, கேளுங்க, இதானே இருக்காரு. ஆமா, திருப்பி அதை தேடினாத்தான் அது நமக்கு அந்த நினைவுகளை கொண்டு வரும். தேடலைன்னா அவ்வளவுதான், போ போயிடும். தெரிஞ்சதான். இப்போ மூக்காத்தியாரு அப்ப கொடுத்த ஹிஸ்டரி வச்சு இப்ப 2-3 விஷயத்த அவருக்கு அவரே பறிச்ச வச்சு, ஓ இதுக்குள்ள போனா நம்ம சிக்கிக்குருவோம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ உஷாராகிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆமா, அன்னைக்கு கூட சொல்லியிருப்பாரு யார்கிட்டயாச்சும், சும்மா இருக்க மாட்டாம. அன்னைக்கு மாத்திரம் ஹெல்மெட்ல உட்காந்துட்டு வந்தீங்களே, இப்ப நான் தென்காஞ்சியில இருக்கேன், நீங்க எப்படி வர்றீங்க நான் பாக்கட்டுமா அப்படின்னு விட்டு இருந்தேன். அப்படியே அப்புறம் இழுத்துருச்சு உள்ள. எப்படி ஓடணும், பக்கத்துல இருந்து ஒரு கைய பிடிச்சிட்டு சார் 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 என்ன பண்றீங்க, என்ன இப்படி போறீங்கன்னு அவங்க மண்டை கிட்ட எல்லாம் தட்டி கையில பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஐயோ 2 பேரும் மறுநாள் ஒடியாந்தாரு வித்தியா சாமி ஓப்பன வழி உனக்கு கொழுப்பு தானே அப்படின்னா, அது வாட்டுக்கு இப்படி திருப்பிக்கிட்டு போயிட போகுது அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயத்த அது சொல்லல. ஆமா, சங்கரவயல்ல இருந்து ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஃபேமிலி உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு. வாய் பேசாதாமா அந்த குழந்தை, 4 வயசோ 4.5 வயசோ. இவர் ஏதோ நிலக்கடலை பருப்பை ஏதோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த குழந்தை பக்கத்துல உட்காந்து ஆ ஆ ஆ அப்படின்னு இருக்கு. 2 பருப்பு எடுத்து வாயில ஊட்டி விட்டுருக்காரு. அது மென்னு சாப்பிட்டுருக்கு. அவங்க தாயார்
யாருக்கிட்டாலும் படக்குன்னு பிடிங்கி விரல விட்டு தோண்டிட்டான். இவரு என்னம்மா குழந்தைகிட்ட போய் இல்ல என்ன பண்ணீங்க, அம்மா நான் ஒரு ஹெட் மாஸ்டர்மா, நான் குழந்தை கடத்துறோம் இல்லம்மா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள யாரோ விடுமா, அவரு குழந்தை அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கட்டும்னு அப்புறம் அதுக்கப்புறம் 2-3 பருப்பை கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு தெங்காஞ்சி போது இறங்கும் போது அம்மா அப்பா தான்னு பேசிருச்சான். இறங்கி இவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த தாய் நோண்டிச்சுவாரு. அந்த அம்மா இவரை பார்த்துருக்கு, குழந்தைய பார்த்துருக்கு. போங்கம்மா தண்ணி எண்ணி இருந்தா கொடுத்து குடிக்க வச்சு கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டாராமா. அது அன்னைக்கு வந்தாரு இல்லையா, சாமி இப்படி எல்லாம் நடக்குது, என்ன நீ எங்க கொண்டுட்டு போறீங்க அப்படின்னாரு. மூடிக்கிட்டு போடா, நல்லதுதான் நடக்குது அப்படின்னு. புரிஞ்சதா? அத அப்படி எடுத்துட்டு போகக்கூடிய நம்பிக்கையோட போறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியப்படும். சில உண்மை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பரதேசி யாரோ நேத்த முந்தானால கேட்கல, நீங்க இந்த இந்த இதுதான் சொல்லிட்டு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கல, இவர் யாரு, எந்த அம்சம், இந்த அம்சத்தை வாத்தியார் வந்தா கேட்டா சொல்ல மாட்டாரு அவரு. அம்மா போங்கம்மா அப்படின்ட்டு போயிடுவாரு. இந்த அம்சம் முதல் கொண்டு அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கு. பிறையார கேக்குறாங்க இல்ல, இந்த எழுச்சாயனைத்தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உனக்கு அந்த சந்தேகம் வந்தாலே எல்லாம் வரும்ல. ஐயோ ஈஸ்வரா,